जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசருக்கு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது வார ராசி பலன்கள்ல எப்படி இருக்கும். இந்த ஆடி மாசம், இப்ப ஆடி மாசம் பிறந்தாச்சு, இந்த ஆடி மாத ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாசம்னாலே எல்லா நாளுமே நமக்கு சுபமான நாட்கள் தான். மங்களகரமான வாரம், செவ்வாய்க்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாமே விசேஷமானது. அதே போல ஆடி மாசத்துல ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி சம்பந்தப்பட்டது அம்பாள் பரிபூரணமா யார் யாருக்கெல்லாம் அம்பாள் குலதெய்வமோ அவங்களுக்கெல்லாம் நின்று பேசக்கூடிய அளவிற்கு அந்த யோகமும் அந்த அமைப்பும் அந்த பிரசித்தியும் உள்ளது இந்த ஆடி மாதம். அம்பாள்லாம் குலதெய்வமா இருக்கு, எல்லை தெய்வம் முத்துமாரியம்மன் எவ்வளவு இந்த வாரத்துல கூழ் ஊத்துறதுல இருந்து இனிமேல் பார்த்தீங்கன்னா களகட்டும் நாளையில இருந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இது. அப்ப இந்த வார ராசி பலன் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு நமக்கு என்ன அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், நம்மளுடைய மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், நம்மளுடைய திருமண விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு நடக்கும், நமக்கு எந்த இடத்துல எதிரிகள் இருப்பாங்க, எந்த இடத்துல நமக்கு சாதகமா இருக்கு, எந்த இடத்துல பாதகமா இருக்கு, வேலை இருக்குமா, வேலை போயிடுமா, நிறைய விஷயங்கள் இந்த வாரத்துல நமக்கு என்ன நடக்கும், இந்த வாரத்துக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் இந்த வார ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். வாங்க. மேஷ ராசி நேயர்களே, மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு வார ராசி பலன்ல? அதாவது ஏற்கனவே பல அழுத்தங்கள், பல பிரச்சனைகள் கொஞ்சம் கடந்து தான் வந்திருக்கீங்க. இப்பயும் கதி கலங்கி போயிருக்கீங்க. அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனமான உண்மையே அதுதான். ஏன்னா ஒரு விஷயத்துல, ஒரு சில விஷயத்துல அவமரியாதை, சில விஷயத்துல அந்த அளவுக்கு திருப்தி இல்லாம இருக்கு. இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்க. அதாவது ஒரு சில நேரத்துல எதிரியாக மாறக்கூடும். கோபம், அவசரம், பிடிவாதம், சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா எதிரிகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ கவனமா இருங்க. அலுவலகத்தில் உங்கள் பேச்சை தவறாக புரிந்து கொண்டு அவமரியாதை சூழ்நிலைகள் ஏற்படும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வேலை செய்யற இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு அதனால தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், உன் மேலதான் தப்பு, நீ தான் தப்பு செஞ்ச அப்படின்னு சொல்லி பேசுறது, உங்களை பற்றி மறைமுக சூழ்ச்சி நடக்கலாம். ஆதாரம் இல்லாமல் யாரையும் நம்பக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்க செய்யணும். மேலதிகாரிகளோட கோபமாக பேசினா நல்ல வாய்ப்பு கையில் இருந்தும் நழுவலாம். அதனால ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் நீங்க ஏதாவது கோபமா பேசி நீங்களா உங்களோட விஷயத்துக்கு சத்துருவாயிடாதீங்க, எதிரி ஆயிடாதீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மற்றவர் செய்த தவறுக்கு நீங்களே விளக்கம் சொல்ல வேண்டிய நிலை வரலாம். மற்றவங்க தப்பு செஞ்சதுக்கு நீங்க போய் விளக்கம் சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் வருமா. ஸோ அதனால சில விஷயத்துல கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. மேஷராசி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள், வீடு மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு, கொஞ்சம் தொழில் சம்பந்தப்பட்டதெல்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் சரியா வந்தாலும் சூழ்ச்சிகள் காரணமாக உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்றதே தெரியாது. அந்த அளவுக்கு சில சூழ்ச்சிகள் இருக்கும். நண்பருக்காக ஜாமீன் நிற்பது, சில விஷயங்கள்லாம் செய்யறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. நம்பிக்கை வைத்து பணம் கொடுத்து திரும்ப வர தாமதமாகலாம். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல வீண் வார்த்தை, வீட்டு சண்டை, மோதல் ஏற்படும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசி ஏதாவது சின்ன சின்ன முடக்கங்கள் வரும். சோ வீட்டுல பேசுறது கூட கொஞ்சம் கவனமா பேசுங்க. மூன்றாவது நபரின் பேச்சை கேட்டு உறவுகளை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். அதாவது நல்ல உறவையும் தேவையில்லாம ஒருத்தர் நம்மளை கெடுத்து விட்டுருவான். சோ அந்த மாதிரி இல்லாம என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு பாருங்க. உடல் நலத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க. உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருங்க. அப்பதான் ஓரளவுக்கு கொஞ்சம் வேலை செய்ய முடியும், மற்ற விஷயங்கள் உங்களால முடியும். அதே போல சந்தேகத்தால் நல்ல உறவுகளை இழக்க நேரிடலாம். சில நேரத்தில் சந்தேகத்தினால் கூட நல்ல உறவுகளை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளை தவிர்க்கவும். ஸோ சில விஷயங்களை இது பண்ணிக்கோங்க. அதே போல அவசரமா வெளியில போகும்போது எதையாவது மறந்துட்டு போறது, திரும்ப எடுக்கிறது, ரொம்ப தூரம் போய் திரும்ப வர்றது, இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கும். வீண் பழி மற்றும் தேவையற்ற விவாதங்கள் உருவாக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தலைவலி, உடல் சூடு, ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் கவனம். தூக்கத்தை குறைக்காதீர்கள். நேரத்துக்கு தூங்குங்க, நேரத்துக்கு சில விஷயங்கள் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. ஓம் சரவண பவ என்று ஒரு 108 முறை சொல்லுங்க. மேஷராசி பொறுத்தளவுக்கு உங்கள் எதிரி வெளியே இல்லை, உங்க எதிரி வெளியில இல்லை, உங்க கூட தான் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த மனசுல புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா தெரியும். ஒரு அவசர முடிவு வாழ்க்கையில் தேவையில்லாத சிக்கலை தரலாம். இந்த மாசத்துல பொறுமை மிகப்பெரிய பாதுகாப்பு.
எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு பாதுகாப்பு. தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்லலாம் தலையிடாதீங்க, தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாது. உங்களுக்கு எது தேவையோ, எது செய்யணும்னு தோன்றுதோ அதை மட்டும் பண்ணுங்க. நீங்களா ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்க. மேஷராசி நீங்கள்லாம் கௌரவமாக இருக்கக்கூடியவர்கள். அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம் மேஷராசி, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷராசி. அப்போ அந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும், வேற வழி இல்லை. பரணி நட்சத்திரம் ஓரளவுக்கு தப்பிச்சிருவாங்க, ஓரளவு. மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் ஓரளவுக்கு கொஞ்சம் சுமார். அதே போல் கிருத்திகை நட்சத்திரம் கொஞ்சம் நிலை தடுமாற்றம் அதிகமாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு நிலை தடுமாற்றம் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த தடுமாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணும்போது ஆடி மாதம்ங்கிறதுனால அம்மனுக்கும் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சிறப்பு. அம்மனுக்கு ஒரு 3 தீபம் ஏற்றினீங்கன்னு முருகப்பெருமானுக்கு ஒரு 6 தீபம் ஏற்றுங்க. 6 3 9 தீபம் ஏற்றுங்க. 9 தீபம் மேஷராசி இந்த வாரம் பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றும். சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன்ல பொது பலன்கள் மட்டுமே. உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி, லக்னப்படி, ராசிப்படி, தசாபுக்திப்படி சில விஷயங்கள் மாறும் பொழுது உங்களுடைய சில பலன்களும் மாறும். இப்போ நான் பொதுவான ராசி பலன்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதுவே சில பேருக்கு 90% அப்படியே அதுவே பலிதமாகும். சாமி நீங்க சொன்னது அப்படியே பழிக்கிறது. உண்மையிலேயே நான் பெருமைக்காக சொல்லலை. உண்மையிலேயே இந்த நெக்ஸ்ட் ஜென்ல பார்க்குறவங்க வாரம் நான் உங்களோட சில விஷயங்கள் பார்க்குறேன், நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் எனக்கே நீங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கரெக்டாக இருக்கு சுவாமி, எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சந்தோஷம். உங்களுக்கு மேலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, அல்லது உங்களுக்கு ஒரு திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு, ஒரு ராசி கற்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு வாஸ்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பிசினஸ்க்கு நேம் வைக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிரச்சனம் பார்க்கறதுக்கு, தாம்பூல பிரச்சனம், தீபமங்கல பிரச்சனம், அஷ்டமங்கல பிரச்சனம், தற்கால பிரச்சனம், இந்த மாதிரி பிரச்சனங்கள் பார்க்கறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா குருஜிக்கு டைரக்டா ஒரு ஃபோன் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி, சுவாமி நான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன், ஒரு கேள்வி ஒரு பதில், அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.